எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூட்டைப்பூச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. மூட்டைப்பூச்சி அண்டு அது பெட் பக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தடில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஏன்னா கம்ப்ளீட்டாலாம் ஒழிக்க முடியாது. நம்ம இந்த வீடியோவில் சீப் அண்ட் பெஸ்ட்டு அண்டு நோ கெமிக்கல், எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்குது. அது 5 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் 1 மந்த் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பெட் பக்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த பெட் பக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, கூலிங்கான கிளைமேட்டில் மட்டும்தான் அது சர்வே ஆகும். பிலோ 25 டிகிரி கீழே மட்டும்தான் அது சர்வே ஆகும். ஒரு 30 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படி 25க்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அப்புறம் 30 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக இறந்துடும். அதுதான் அதோட தன்மையே. அப்புறம் வந்து இது வந்து மனுஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி வரும்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு மூச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி வந்து தான் நம்மளை வந்து நம்ம பிளட்டை செக் பண்ணுறது. நம்ம நைட்டு தூங்கும்போது கார்பன் டை ஆக்சைடு விடுற நைட்டு தான் அது எங்கே பார்த்தாலும் ஃப்ளோ இருக்கும், அதோட இது ட்ராவல் எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம டேயில் வந்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உலாத்திட்டுருப்போம். அதனால் அதுக்கு தேவை அப்படியே இருக்கணும். வந்து ஒரு மரத்து போன மாதிரி ஒரு ஊசியை போட்டு விட்டோம். நம்ம கொசு மாதிரி தான், மஸ்கிட்டோ மாதிரி தான். மரத்து போன மாதிரி ஊசி போட்டுட்டு செக் பண்ண, அது நமக்கே தெரியாது. காலில் பார்த்தா அந்த இடம் மட்டும் லைட்டாக தடுப்பாக தெரியும். யூஎஸ்லேயும் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களால ஃபுல்லாலாம் இது பண்ண முடியல, ஒழிக்க முடியல. அவங்களே வந்து மரக்கட்டையை வச்சு தான் அவங்களே கட்டி வச்சுருப்பாங்க. அதே அந்த வீடெல்லாம் கொளுத்தின கதைலாம் இருக்குது. அந்த வீடையே கொளுத்தி விட்டுட்டு போன ஒரு சிட்டியே வந்து விட்டுட்டு இந்த மூட்டைப்பூச்சிலாம் விட்டுட்டு ஓடினவங்கலாம் இருக்காங்க. அவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கே அந்த நிலமைன்னா நம்மளாம் எந்த நிலமைன்னு யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் வந்து இது வந்து சவுத் தமிழ்நாட்டில் கிடையாது, நார்த்து தமிழ்நாடு, இந்த ஒசூர், சேலம், இந்த கூலிங்கான கிளைமேட் ஏரியாலாம் மட்டும்தான் நீங்கள் அந்த மூட்டைப்பூச்சிலாம் பார்க்க முடியும். அப்புறம் மைசூர், பெங்களூர்லாம் நிறையா இருக்குது. இந்த பஸ்லேயே நிறையா இருக்குது, இன்க்ளூடிங் இந்த ஹைதராபாத் பஸ்ஸு, இந்த பெங்களூர் டு மைசூர் போகும் அந்த பஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அப்படியே பேக்கை வச்சோன்னா பேக்கில் ஏறிக்கும், அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏசி பஸ்ஸில் மேக்ஸிமம் அது அப்படியே உயிரோடு இருக்குது. சரி, இந்த 5 மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பெட்டை வந்து வெயிலில் போட்டு 2 வீக்ஸ் ஒரு தடவையாக வெயிலில் போட்டு அந்த பெட் கவரை வாஷ் பண்ணி அப்புறம் நம்ம போட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். இன்னொன்று அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம பெட்டு வந்து பாலித்தீன் கவர் வச்சு நல்லா சீல் பண்ணிடணும், ஏர் போகாத மாதிரி. நம்ம புது பெட் வாங்கினா ஒரு பாலித்தீன் கவர் வச்சுருப்பாங்க, ஒரு பாலித்தீன் கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கணும். 2 வீக்ஸ் ஒரு தடவை வாஷ் பண்ணி வெயிலில் போட்டுட்டு தான் அப்புறம் நீங்கள் வாஷே பண்ணணும். இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கவரை எவ்ரிடே வந்து அந்த கார்னர் செக் பண்ணுங்கள், கார்னர்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது. வந்து கார்னரில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா, வால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். உங்கள் பெட்டு வந்து எப்போயுமே சுவர் ஒட்டி போடக்கூடாது. சுவர்லேருந்து ஒரு அடி தள்ளி தான் போடணும், 4 பக்கம். எந்த பொருளோடையும் டச்சில் இருக்கும். உங்கள் பேகு வந்து வைக்கிறது பக்கத்தில், பெட்டு பக்கத்தில், அதெல்லாம் ஈஸியாக ஏறி வரும். அது கால் வழியாலாம் ஏறி வருது, அந்த வால் வழியாக தான் ஏறி உங்கள் பெட்டுக்கு வரும். இது ஒன்று. 3வது வந்து அந்த பெட்டோட கால் இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 கால். அந்த 4 கால்லையும் டபுள் சைடு இன்சுலேட்டட் டேப்புன்னு சொல்லுவாங்க. டபுள் சைடு கம்மு இருக்கும் அந்த டேப்பில், அந்த ஒயிட் கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து ஒட்டி வச்சுக்கணும். ஒரு 2 ரவுண்டு, கீழே ஒரு ரவுண்டு, மேலே ஒரு 2 சர்க்கிள் போட்டு 2 இடத்துல 4 கால்லையும் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். டேப்பு இல்லாதவங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். காலில் ஒரு ஜக் மாதிரி, ஒரு மக்கு மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, ஏறி வராது உள்ள. ஆனால் டேப்பு வந்து நல்லா ஒர்க் ஆகுது தண்ணியை விட. ஏன்னா இது வந்து ஒரு எலிக்கு வைக்கிற ட்ராப் மாதிரி, அது நல்லா வந்து ஒட்டி நான் செக் பண்ணேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது, ட்ராப் மாதிரி. 4வது மெத்தட் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபால் சீலிங்கில் ஏறி சுவர் வழியாக மேலே ஏறி ஃபால் சீலிங் போயிட்டு ஃபால் சீலிங்லேருந்து ஃபால் டவுன் ஆகுது, அப்படியே பறந்து வந்து நம்ம மேலே லேண்ட் ஆகிடுது. நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே, இந்த 3 மெத்தட் ஃபாலோ பண்ணியும் கொஞ்சம் சுவர் ஒட்டி அது இப்படி ஏறி வரலனாலும் சீலிங்லேருந்து அது அப்படியே ஃப்ளை பண்ணி வந்து நம்ம மேலே விட்டுறோம். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நிறைய இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் 4வது மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா
இதெல்லாம் தேவையில்ல. இந்த உங்கள் திங்ஸ் எல்லாம் மஸ்ட்டு உங்கள் ரூம்லேயே வைக்கக்கூடாது. மூட்டை பூச்சி நிறையா இருந்துச்சுன்னா திங்ஸ்லாம் தனியாக ட்ரெஸ்ஸு உங்கள் பேக்லாம் தனியாக வச்சுட்டு பெட்டு மட்டும் தான் இருக்கணும் உங்கள் ரூமில். அப்படின்னா தான் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அந்த வாலுக்கு கீழே அந்த டபுள் இன்சுலேட்டட் டேப் சொன்னேன் பார்த்தீங்களா, டபுள் சைடும் கம் இருக்கும் டேப்பு. அதை வந்து உங்கள் வாலில் எல்லா சைடும் கார்னர் கீழே ஒரு அடி உங்கள் பெட்டுக்கு மேலே இல்லாமல் பெட்டுக்கு கீழே விட்டு எல்லா சைடும் ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஒட்டி விட்டால் அது ஒரு எலிக்க வைக்கிற ட்ராப் மாதிரி, அது அந்த ட்ராப் ஆகி மேலே போகாது, சீலிங் போகாது. இது 4வது மெத்தடு. 5வது மெத்தட் வந்து இந்த கூலிங்கான கிளைமேட்டு இந்த 1000 வாட் ஹீட்டர் இருக்கும் வித்து ஃபேனோடு இருக்கும். அதை வச்சு ரூமை ஹீட் பண்ணணும். ஒரு 40 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 10 ஹவர்ஸ். அந்த ரூமை வந்து வார்மாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்ரி 2 வீக்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணணும் உங்கள் ரூமை. வார்ம் அப் பண்ணிங்கன்னா அது ஓரளவு இறந்துடும். அது சன்லைட் இல்லாத ஏரியாவுக்கு நான் சொல்கிறேன். இப்போது சவுத் தமிழ்நாடுலாம் சன்லைட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபேன் வந்து நீங்கள் வந்து விண்டோ வழியாக வச்சு அந்த ஹாட்டான ஏரை உள்ளே சர்க்குலேட் பண்ணாலே போதுமானது. ஒரு 40 டிகிரி உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும், அந்த ஸ்டீலே வந்து லைட்டாக கொதிக்கும். அந்த மாதிரி உங்கள் ரூமை ஹீட் பண்ணணும். பீரோல் எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணணும். ட்ரெஸ்ஸஸ்லாம் எது இருந்தாலும் சரி அந்த ஓப்பன் பண்ணிக்கணும். ஏர் வந்து உள்ளே போய்ட்டு எல்லா லொக்கேஷனும் 40 டிகிரி இருக்கணும். மூட்டை பூச்சி சின்ன சின்ன ஹோல்லாம் இருக்கும். இது பண்ணாலே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனக்கு ஒர்க் ஆகுது. நான் ட்ரை பண்ணேன். இந்த மெத்தட்லாம் ஒர்க் ஆகுது. 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாரின்லலாம் இருக்காங்க. ஃபாரின்லேயும் இருக்குது. இன்க்ளூடிங் சவுதி அரேபியாவில் வந்து சவுதியிலே வந்து எவ்வளோ ஹாட்டான கிளைமேட்டு 48 போகும் 50 போகும். அந்த கிளைமேட்லேயே வந்து பெட் பக்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரூம்லாம் வந்து பெரிய பில்டிங்காக இருக்கும். ஒரு ரூம் வந்து நடுவில் இருக்கும். அங்கே வந்து வெயிலே வந்து ரீச் பண்ணாது, ஹீட்டே வந்து ரீச் பண்ணாத அளவுக்கு ஏசி தான் ஓடுறதுனால பெட் பக்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த வெளியே இருக்க ஏரை சர்க்குலேட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் அது சர்வே ஆகுது. நிறைய அந்த ஹாட்டான கிளைமேட்லேயும் அது சர்வே ஆகிடுது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த ரூம் கூலிங்காகவே வச்சுருக்குறோம். நல்லா எல்லாத்தையும் விண்டோ எல்லாத்தையும் வந்து தெர்மாக்கோல் போட்டு நல்லா சீல் பண்ணிட்டா அப்புறம் எப்படி ஹீட் உள்ளே வரும். ஆமாம், அது 25 டிகிரி கீழே வச்சுருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. ஓகே, இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒர்க் ஆகுது, அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். நன்றி.